அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை ஆக்ஸ்ஃபோர்ட் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர், கேலப் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் வெல்பீயிங், கேலப் அண்ட் யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நெட்வொர்க் தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுல டாப் கண்ட்ரி யாருன்னா ஃபின்லாண்ட். தொடர்ந்து 9வது முறையா 9th கன்சிக்யூட்டிவ் டைமா ஃபின்லாந்து தான் ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. பாட்டம் கண்ட்ரி 147th ரேங்க்ல இருக்கிறது யாருன்னா ஆப்கானிஸ்தான். இந்தியாவோட ரேங்க் 116. போன டைம் 118, இப்போ 116. எந்த அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் டே அன்னைக்கு, மார்ச் 20. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹவு மெனி வீக்ஸ் ஆஃப் மேட்டர்னிட்டி லீவ் இஸ் அலௌடு ஃபார் அடாப்டிவ் மதர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா ஒரு பிரெக்னன்ட் விமனுக்கு எவ்வளோ வாரங்கள் வந்து மேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னா 26 வீக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுவே அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு மதருக்கு எவ்வளோ நாட்கள் வந்து மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா 12 வாரங்களுக்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 12 வீக்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் பேட்டரி இஸ் வைட்லி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பேட்டரி என்ன அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி. ஓகேவா? இதனால சார்ஜை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் நம்ம லித்தியம் அயான் பேட்டரியை தான் மேஜரா லேப்டாப்பு, ஸ்மார்ட் போன்ஸ்ல அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ் எல்லாத்துலயுமே லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் கிவ்ஸ் பாஷா சம்மன் அவார்ட்? ஸோ பாஷா சம்மன் அவார்டை வழங்குறது யாருன்னா சாகித்ய அகாடமி தான். இப்போ ரீசெண்டாக சாகித்ய அகாடமி அவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா பாஷா சம்மன் அவார்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 22. ஓகேவா? சாரி, இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்ச் 21 வந்து இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.